அரிஞ்சய சோழன் சோழர் பேரரசை சேர்ந்த சிறப்பான மன்னன். இவர் முதலாம் பராந்தக சோழனின் மகன், மேலும் சுந்தர சோழனின் தந்தை, அதாவது ராஜராஜ சோழனின் பாட்டன் ஆவார். அரிஞ்சய சோழன் கண்டராதித்த சோழனுக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்தார். இவருடைய ஆட்சிக்காலம் குறைந்தது என்றாலும் அவர் சோழ அரசின் தொடர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றியவர். 956ஆம் ஆண்டில் அரசரான இவரது ஆட்சி மிகக் குறுகிய காலமான சில மாதங்கள் மட்டுமே நிலைத்திருந்தது. இவரைத் தொடர்ந்து சுந்தர சோழன் அரியணையில் அமர்ந்தார். பராந்தக சோழனின் காலத்தில் அரிஞ்சய சோழன் ராஷ்டிரகூடர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு எதிரான போர்களில் தலைமை தாங்கினார். இவர் போர் வீரர் மற்றும் அறிவாளி என வர்ணிக்கப்படுகிறார். வடக்கிலும் தெற்கிலும் சோழ நாடு சுருங்கிப் போன காலகட்டத்தில் பட்டத்துக்கு வந்தார். அரிஞ்சய சோழன் தீவிரமான சிவபக்தர், மேலும் கோயில்களைக் கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் தீவிரமாக ஆதரவளித்தார். அரிஞ்சய சோழனின் குறுகிய ஆட்சிக்காலம் தமிழ்நாட்டில் சோழ பேரரசை செல்வாக்கை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தியது. ராஷ்டிரகூடர்களின் அச்சுறுத்தலை உணர்ந்த அவர் கிழக்கு சாளுக்கியர்களுடன் கூட்டணிகளை உருவாக்கினார். சோழ நாட்டின் வடக்குப் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ராஷ்டிரகூடர்களை அகற்றுவதற்கு முயன்றார். இம்முயற்சி தோல்வியில் முடிந்து ஆற்றூர் என்னுமிடத்தில் இறந்தார். ஆற்றூர் துஞ்சிய தேவர் என்று அழைக்கப்பட்டார். கல்யாணி வீமன் குந்தவையார், கோதை பிராட்டியார் என்ற இவருடைய இரு மனைவியர் இவருக்கு பிறகும் உயிர் வாழ்ந்து இவரது மகனுடைய ஆட்சிக்காலத்தில் பல தானங்களைச் செய்தனர். கல்யாணி வீமன் குந்தவை என்பவள் கீழச்சாளுக்கிய வேங்கி நாட்டு மன்னராகிய 2ஆம் வீமன் சாளுக்கியரின் புதல்வி. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.